ஏன் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுகிறோம்? இதன் உண்மை காரணத்தை இந்த பதிவில் காண்போம். கார்த்திகை மாதத்தில் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கும். இந்த இடத்தில் சூரியனின் கதிர்கள் பூமியை மிக தீவிரமாக தொடும். அதே நேரம் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து வரும் அலைகளோடும் இந்த சூரியோளை கலந்தால் ஒரு சிறந்த ஆற்றல் வெளியீடு நடக்கும். இந்த ஆற்றலை நாம் ஒளியின் மூலம் பெறுவதற்காகத்தான் இந்த மாதத்தில் தீபம் ஏற்றுகிறோம். அது நம் மனத்துக்கும் உடலுக்கும் ஒரு பெரிய ஆற்றல் சுத்திகரம். நாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றும் போது அது இன்ஃப்ராரெட் மற்றும் அல்ட்ரா லோ ஃப்ரீக்வென்சி வெப்ப அலைகளை உருவாக்கும். இது 2 விஷயங்களை செய்கிறது. ஒன்று, நெகட்டிவ் அயான்ஸ் உருவாகும். இது மன அழுத்தத்தை குறைக்கும். 2, சுற்றுப்புறத்தில் உள்ள பாசிட்டிவ் டாக்ஸிக் அயான்ஸ், அதாவது டிவி வேவ்ஸ், மொபைல் ரேடியேஷனை நியூட்ரலைஸ் பண்ணும். அதனால்தான் கார்த்திகை மாதத்தில் ஏராளமான தீபங்கள் ஏற்றுகிறோம். மேலும் ஏன் அண்ணாமலையார் மலையில் தீபம் ஏற்றப்படுகிறது தெரியுமா? இந்த மாதத்தில்தான் சூரியன் விருச்சிகத்திலும் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்திலும் இருக்கின்றனர். இது இருவரின் ஒளியாற்றல் சேரும் நேரம். இதை புராணத்தில் அருளொளி இறங்கும் மாதம் என்று சொல்கிறார்கள். அறிவியலிலும் இதை மேக்ஸிமம் லைட் எனர்ஜி அப்சார்ப்ஷன் பீரியட் என்கிறார்கள். அந்த நேரத்தில் அண்ணாமலை மேல் ஏற்றும் தீபம், சூரிய ஒளி, கார்த்திகை நட்சத்திர அலை, மலைக்கு உரிய மின்காந்த ஆற்றல், இவை 3ம் கலந்த ஒரு சக்தி. அண்ணாமலையார் மலையின் மேல் ஏற்றப்படும் அந்த தீபம் சாதாரண தீபம் கிடையாது. அது ஜோதிர்லிங்கம், தீ நிறைந்த சிவவடிவு, ஒரே கணத்தில் பறந்து விரியும் ஒளி. பிரபஞ்ச மொழியிலே பார்த்தால் அந்த மாபெரும் அக்னி ஒரு ஹை எனர்ஜி பிளாஸ்மா ஃப்ளேம் மாதிரி. அது பல கிலோமீட்டர் தூரத்தில் கூட தெரியும். இந்த தீயின் வைப்ரேஷன் நம் மூளையில் உள்ள பினில் கிளாண்டாய் ஆக்டிவேட் பண்ணும். உடலின் பயோ எனர்ஜி ரீசெட் ஆகும். மனதில் இருக்கும் பயம், குழப்பம், இருள் ஒளியாக மாற ஆரம்பிக்கும். அண்ணாமலை ஜோதி ஒரு தீ அல்ல, ஒரு வைப்ரேஷன் போர்ட்டல். இந்த விளைவுதான் ஜோதிர்லிங்கம் தரிசனம் பண்ணும் போது மனம் லேசாகிறது. நாம் தீபம் ஏற்றுவது ஒரு சடங்கு இல்ல, அது உள்ளிரலை ஒளியாக மாற்றும் செயல். சிவன் என்பது ஜோதி, அண்ணாமலை அந்த ஜோதியின் உச்சம். ஒரு கணம் அந்த ஜோதியை பார்த்தாலே உள்ளம் அமைதியாகி ஒளியால் நிரம்பிவிடும். வீடியோ பிடித்து இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.